மும்பை மாநகராட்சியின் எதிர்க்கட்சி தலைவராக ரவிராஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநகராட்சியின் 176வது வார்டிலிருந்து கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது எதிர்க்கட்சி தலைவராக தமிழர் ஒருவர் உயர்ந்திருப்பது மும்பை வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும். மும்பை எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பேற்கும் ரவிராஜா தமிழகத்தில் ராஜபாளையத்தை சேர்ந்தவர். அவருக்கு வாழ்த்துக்கள் குவிகின்றன. தமிழர் ஒருவர் மும்பை மாநகராட்சியின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ரவிராஜா தெரிவித்தார். தந்தி டிவிக்கு அவர் அளித்த தொலைபேசி பேட்டியை கேட்கலாம். இப்போ மும்பை மாநகராட்சி இது கார்பரேஷன் இன்னைக்கு பட்ஜெட் 8 ஸ்டேட் பெரிய பட்ஜெட் இருக்கு. 40,000 கோடி பட்ஜெட் இங்க மாநகரபாலிகா மும்பை மாநகராட்சியில. அதுக்கு ஒரு தமிழர் எதிர்கட்சி தலைவர். ஆனா அது தமிழருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது எல்லா தமிழருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. வாழ்நாள்ல ஒரு தமிழர் இவ்வளவு பெரிய பதவியில இப்போட வரல. இந்த தமிழர் இந்த பதவியில இவ்வளவு வாழ்நாள்ல வரல. இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்க நம்ம தமிழ் கூட மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு செயல்பாடு பண்ணி அவங்களுக்கு எப்படி என்ன பண்றது அது மும்பையில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நம்ம உலகத்துல பெரிய ஒரு சிட்டி. அந்த சிட்டில ஒரு எதிர்கட்சி தலைவரானா அது வேலை கொஞ்சம் எல்லாருக்கும் நல்ல செயல்பாடு பண்ணு. அதுதான் எனக்கு ஒரு நோக்கம்.